அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு உடனடியாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவு. தமிழ்நாடு காவல்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சிக்கு ஆய்வுக்கு சென்ற முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த 90 நிமிடங்களில் போலீசார் கைது நடவடிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக பட்ஜெட் தொடர்பாக 2வது நாளாக ஆலோசனை. இன்றைய அமர்வில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க தமிழக அரசு திட்டம். அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகளை வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூருக்கு நேரில் சென்று வழங்க உள்ளதாக தகவல். சென்னை பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கும் வகையில் விரைவில் பிரத்யேக செயலி அறிமுகம். தனது தொகுதி மக்களுடன் முதலமைச்சர் நேரடியாக தொடர்பில் இருக்கும் வகையில் செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல். சென்னை போக்குவரத்து பிரிவில் பணிபுரிபவர்கள் காவல் சீருடையில் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதை தவிர்க்கும்படி போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சாமுண்டீஸ்வரி உத்தரவு. பொருட்களை காசு கொடுத்து வாங்கினாலும் மக்கள் பார்வையில் நாம் ஓசியில் வாங்குவதாக நினைப்பார்கள் என்பதால் சீருடையில் செல்வதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள சொத்து வரியை வசூலிக்க ஜூலை 17ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி மற்றும் மண்டல அலுவலகங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை மக்கள் சொத்து வரியை செலுத்தலாம். சென்னை மாநகராட்சியின் பொறியாளர் பிரிவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதால் பணியில் உள்ள ஊழியர்கள் கடும் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் நிலை. உதவி பொறியாளர் பிரிவில் 120க்கும் மேற்பட்ட பணியிடங்களும், இளநிலை பொறியாளர் பிரிவில் 80க்கும் மேற்பட்ட பணியிடங்களும் காலியாக உள்ளதாகவும் இதனால் பணிகளில் தொய்வு ஏற்படுவதாகவும் தகவல். கச்சா எண்ணெய் விலை சரிவு அடுத்த 2 முதல் 3 மாதங்களுக்கு நீடித்தால் மட்டுமே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் தகவல். தற்போது பங்குகளில் விற்கப்படும் எரிபொருள் ஏற்கனவே அதிக விலைக்கு வாங்கப்பட்டது என்பதால் கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை எண்ணெய் நிறுவனங்களுக்கு 2.10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம். மாதம் 1800 ரூபாய்க்கு மேல் பிடித்தம் செய்யப்படும் PF நிதி இனி கட்டாயமில்லை என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவிப்பு. ஊழியர்கள் விரும்பினால் மட்டுமே அதை தொடரக்கூடிய வகையில் புதிய ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 2026 அரசிதழில் வெளியீடு. உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் நடப்பாண்டு காலாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சுமார் 15% என்ற பெரு வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடும். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். சென்னை சைதாப்பேட்டை பகுதிகளில் நேற்று இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் ஆத்திரம். தொலைபேசி அழைப்பை யாரும் ஏற்காததால் நள்ளிரவில் மின்சார அலுவலகத்தை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு. சென்னை திருவொற்றியூரில் கட்டுமான நிறுவன அதிபரிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TC விஜயனின் மகனும் திமுக வட்ட செயலாளருமான TC மணிகண்டன் கைது. கட்டுமான பணியை செய்ய விடாமல் தடுத்து மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் கைது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே மாயமான 12ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மன உளைச்சலால் கிணற்றில் குதித்து மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தகவல்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டிருந்த 17 வயது சிறுவன் உயிரிழப்பு. மையத்தில் இருந்த பணியாளர்கள் மகனை அடித்து கொன்றுவிட்டதாக தந்தை புகார். நெல்லையில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மூலச்சி பகுதியில் ஓடை பிரச்சினை காரணமாக உறவினர்களிடையே ஏற்பட்ட தகராறின் நீட்சியாக தொடரும் கொலைகளுடன் தொடர்புடையது என முதற்கட்ட தகவல் வெளியீடு. முன் விரோதத்தால் 20 ஆண்டுகளாக தொடரும் கொலைகளால் இதுவரை மொத்தமாக 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அறிவரசன் என்ற நபரை அவரது மகன் கண்முன்னே கத்தி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற 3 பேருக்கு வலைவீச்சு. படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்த சார்பு ஆய்வாளரை காவல் நிலையத்திற்குள்ளேயே வைத்து தாக்கிய நபர் சிக்கினார். காவல் நிலையத்திற்குள்ளேயே காவல் அதிகாரியை தாக்கியவர் சிறையில் அடைப்பு. சென்னை நெசப்பாக்கத்தில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மளிகை கடை உரிமையாளரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி 8.5 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் விசாரணை. சென்னை சூளைமேட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்து சென்னை திருவல்லிக்கணியில் விடுதியில் தங்கி விற்பனை செய்த 2 கைது. பிடிபட்டவர்களிடமிருந்து 150 கிலோ குட்கா பறிமுதல். மும்பையிலிருந்து கோவைக்கு போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த 5 பேர் சிக்கினர். பிடிபட்டவர்களிடமிருந்து 13,000 போதை மாத்திரைகள், 2.5 கிலோ உயர் ரக கஞ்சா மற்றும் 2 ஸ்கூட்டர்கள் பறிமுதல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நீர்வளத்துறைக்கு சொந்தமான அலுவலக வளாகத்தில் மது அருந்த எதிர்ப்பு தெரிவித்த ஊழியர்களை கண்மூடித்தனமாக தாக்கிய மது பிரியர்கள். நீர்வளத்துறை ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் 4 பேரை தேடும் நாச்சியார் கோவில் போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் போதையில் 2 இளைஞர்கள் மருத்துவரை ஓட விரட்டி தாக்குதல். மது போதையில் வீல் சேரில் அழைத்துச் செல்ல வற்புறுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் ஒருவர் கைது, ஒருவர் தலைமறைவு. சென்னை மாதவரத்தில் 70,000 ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ பான் மசாலா பொருட்களை கடத்தி வந்த 3 சிக்கினர். போதையின் பிடியிலிருந்து இளைஞர்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை அம்பத்தூர் அருகே 2 வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். இளம் தலைமுறையை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனை செய்து வந்த முகமது கனி மற்றும் கஜேந்திரன் சிக்கினர். சென்னை மாதவரத்தில் 25 கிலோ மாவா மற்றும் மாவா தயாரிக்கும் மூலப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 3 சிக்கினர். போதைக்கு அடிமையாகி விதவிதமான போதைப் பொருட்களை நாடும் தமிழக இளைஞர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புதுக்கண்டிகை கிராமத்தில் தடை செய்யப்பட்ட 1.5 கிலோ குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோரை இரும்பு கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல்.
தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் கொடுத்த கடன் தொகையை திருப்பி கேட்ட உரக்கடை உரிமையாளரை கடைக்குள் புகுந்து கும்பல் ஒன்று தாக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியீடு. காயமடைந்த உரக்கடை உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர் அருகே கடல் உணவு பதப்படுத்தப்படும் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுவாங்கா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் இளையோர் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். திம்மராஜம்பேட்டையில் 2 கிலோ 200 கிராம் கஞ்சாவுடன் மணிமாறன் என்ற அந்த நபர் பிடிபட்ட நிலையில் கஞ்சா மொத்த விற்பனையாளர்களை பிடிக்க காவல்துறை தீவிரம். திருவண்ணாமலையில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் கொள்ளைகள் மற்றும் செல்போன் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் அன்றாட நிகழ்வுகள் போல சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நடு ரோட்டில் படுத்துக்கொண்டு போதை ஆசாமி செய்த அலப்பறையால் அதிர்ச்சி. பரபரப்பான சாலையில் போதை ஆசாமி நடந்து கொண்ட செயலால் பயணிகள் முகம் சுழிப்பு. சென்னை யானைக்கவுனியில் தங்கம் உருக்கும் கடைக்குள் புகுந்து கத்தி முனையில் சுமார் 1.5 கிலோ எடையுள்ள தங்க கட்டியை கொள்ளையடித்து சென்ற மூவர் சிக்கினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் லோகேஷ், ரமணா, அருண் ஆகிய இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் தூண்டுதலின் பேரிலேயே அதிகமான வழக்குகள் போடப்பட்டதாக கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் நீலம் ரகுவரன் டிஜிபி அலுவலகத்தில் புகார். தன் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெறவும் பொய்யான வழக்குகளால் தனது வழக்கறிஞர் பணி கடுமையாக பாதிப்பதாகவும் வேதனை. மேல வழக்கை வாபஸ் வாங்கணும், தமிழக அரசு தீர விசாரிக்கணும். எல்லாமே ஒன்று நான் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடத்துகிறேன், ஒரு கோர்ட்டில் ஒரு வருஷமாக ஒரு வாதிக்கு கேஸ் நடத்துகிறேன். அந்த வாதியோட ஆப்போசிட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் என் மீது வாதி மீது ஒரு எஃப்ஐஆர். இதே மாதிரி நான் எந்தெந்த கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறேனோ அவங்க ஆப்போசிட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் போடுறாங்க. எல்லாமே செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மட்டும்தான். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. திண்டுக்கல்லில் சுமார் 5 கிலோ கஞ்சாவுடன் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 4 பேர் கைது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருக்கும் கஞ்சா கலாச்சாரத்தை முற்றாக ஒழிக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. சென்னை வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியர் பின்புறம் அடித்ததாக கூறி புகார். புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் மீது வழக்கு பதிந்து காவல்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தனியார் பள்ளியில் 5 வயது குழந்தையிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளியின் காமுக முதல்வர் கைது. சிங்கப்பெண்கள் சிறப்பு படைக்கு சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து பள்ளியில் முதல்வரிடம் காவல்துறை விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே பட்ட பகலில் பொதுவெளியில் பெண்களுக்கு ஆபாச சைகை காட்டிய நபருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை. சென்னை போரூரிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு வந்த பேருந்தில் மது போதையில் இளம் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை அளித்த நபர் சிக்கினார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்வதால் பொதுமக்கள் அதிருப்தி. சென்னையிலிருந்து ஊட்டி சென்ற ஆம்னி பேருந்தில் பயணித்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை. மாணவி அளித்த புகாரின் பேரில் பேருந்து ஓட்டுநரான கார்த்திகேயன் சிறையில் அடைப்பு.
ஜூன் மாதம் வழங்க வேண்டிய நீரில் 6.27 டிஎம்சி காவிரி நீரை விடுவிக்காமல் கர்நாடக அரசு அடாவடி. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை முற்றிலுமாக கர்நாடக அரசு மதிக்காமல் செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை. நபிகள் நாயகத்தை அவதூறாகவும் இழிவாகவும் பேசி வரும் மேற்கு வங்க மாநில பாஜக பெண் நிர்வாகி மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி ஆம்பூரில் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து நடவடிக்கை இல்லை என்றால் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தெலுங்கானா தனி மாநிலம் கோரிய போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு 250 சதுர அடி வீட்டு மனைகள் வழங்கப்படும் என்ற காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி நடைபெற்ற போராட்டத்தில் டிஆர்எஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தெலுங்கானா ராஷ்டிர சேனா கட்சியின் தலைவர் கவிதா குண்டுகட்டாக கைது. மயிலாடுதுறை அருகே சென்னையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மதுரையிலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்த அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த 23 பேரும் மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதி. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு 18 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தொழிற்சாலை உரிமையாளர்களின் ஜாமீன் மனு தள்ளுபடி. தொழிற்சாலை உரிமையாளர்கள் உள்பட 3 ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. இந்தோனேஷியாவில் வீட்டில் திருட வந்த 4 பேரை சுற்றி வளைத்து பிடித்த வீட்டு உரிமையாளர். போலீசில் ஒப்படைக்கும் முன் அவர்களை பேக்கிங் டேப்பில் சுற்றி வைத்த வீடியோ வைரலாகி வருகிறது. Putuku tolong anakku, nak. Putuku iku lho Mas Bit. Sing main di Mama Lela Mas Bit. Sing. Ada kok dulu. Jelek kok kan ini aku sing. Wani lah. Ditantang di Moncril. Sing. Jelek kok kan bapak aku sing. Itu operasi sekolah fokus. யூசர் நேம் வசதி மூலம் மோசடி நடைபெற வாய்ப்பில்லை என்று வாட்ஸ்அப் நிறுவனம் திட்டவட்டம். வாட்ஸ்அப்பில் வரவிருக்கும் புதிய யூசர் நேம் அம்சத்தால் போலி கணக்குகள் உருவாகி மோசடிகள் அதிகரிக்கலாம் என்று மத்திய அரசு சந்தேகம் எழுப்பியிருந்த நிலையில் வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் பேராவூரில் தகாத உறவு பிரச்சனையில் தனது கணவர் கொல்லப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டதாக டிஜிபி அலுவலகத்தில் மனைவி புகார். தற்கொலை வழக்காக மாற்றப்பட்டதில் காவல்துறையும் உடந்தை எனவும் மனைவி கண்ணீர் பேட்டி. சென்னை ஆலந்தூரில் நடந்து சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை உதவி ஆய்வாளரை தாக்கி அடையாளம் தெரியாத 3 நபர்கள் செல்போனை பறிக்க முயன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலைமையா என பொதுமக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திம்மநத்தம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த மயானத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்கப் போவதாக பெட்ரோல் கேனுடன் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி நின்று இளைஞர்கள் போராட்டம். தனிநபர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மயானத்தை அகற்ற அதிகாரிகள் முயன்றபோது 2 மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு. அந்த இடம் அரசோட இடம். அவருடைய தனிப்பட்ட இடம் பாதிக்கப்பட்டிருந்தா அவர் சொல்லலாம். அதுவே மீறிய செயல் என்றும் வருவாய்த்துறை இதில் போதிய கவனம் செலுத்தியிருந்தால் இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்திருக்க முடியும் என்ற அடிப்படையிலும் வருவாய்த்துறையோடு நாங்கள் பேசினோம். அவங்க தங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, இது அமல்படுத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அகற்ற வந்தார்கள். இப்போது நாங்கள் மக்களை திரட்டி நடத்திய போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு இந்த சுவரடிப்பு, அந்த சுடுகாடு ஆக்கிரமிப்பு இடிப்பு என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை சிங்காநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 960 வீடுகளை மறுகட்டுமானம் செய்வதாக கூறி கூட்டுப்பேர ஊழல் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். திமுக ஆட்சியில் டெண்டர் கோராமல் அத்துமீறி நுழைக்கப்பட்ட தனியார் கட்டுமான நிறுவனம் போலி தேதிகளில் அரசாணை வெளியிட்டு பல விதிமீறல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு.
பெருநிறுவனங்களின் சுமார் 10 லட்சம் செயற்கைக்கோள்களை ஏவும் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் இரவு வானில் இயற்கையான நட்சத்திரங்களை நாம் பார்க்கவே முடியாது என புதிய ஆய்வில் தகவல். தற்போது 14,000 செயற்கைக்கோள்கள் புவியின் சுற்றுப்பாதையில் உள்ள நிலையில் மேலும் ஏவப்படும் 10 லட்சம் செயற்கைக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரும் விண்வெளி குப்பைகள் உருவாகி எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு தடையாக இருக்கும் என எச்சரிக்கை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் நியூசிலாந்து நாட்டிற்கு தனது முதலாவது அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான நியூசிலாந்து இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாகவும் மகிழ்ச்சி. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அமைச்சர் தரப்பில் இருந்து உறுதியளிக்கப்பட்ட பின்னர் கூட்டம் சுமூகமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் குழந்தைகளையும் மதுபானம் குடிக்க வைத்த தந்தையின் நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி. என் மகளுக்கும் மகனுக்கும் மது கொடுப்பேன், அதை கேட்க நீ யார் என கேள்வி கேட்ட மக்களை அதட்டியதும் போன் செய்து நியாயப்படுத்திய மனைவி கண்டிக்காததற்கும் பொதுமக்கள் கண்டனம். என்ன வேணுமா பாப்பண்டா? என்ன வேணும் பாப்பா? தெரியுமா உனக்கு? என்னமா என்னவா என்ன என்ன சொல்லு சொல்லி சொல்லு. அது குடிக்க விடலாமா அவனை? நான் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விடுறேன். நான் குடிக்க விடுவேன். என்ன செய்வேன்? நீ என்ன உன் பிள்ளைய குடிக்க சின்ன பையனை போய் குடிக்க விடுவ? அவன் பாவம் இல்லையா? வாழ்க்கை இல்லையா அவனுக்கு? அந்த வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும். 4 பேர் வந்துட்டு நான் சிக்கன் வாங்கிட்டு பாப்பா நானும் முயல எல்லாமே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். வீட்டுல பீர் இருந்துச்சுல, அதான் உட்காந்து வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு பாத்துட்டு போனவங்க திருப்பி வந்துட்டு என்ன சின்ன பையனை கூத்தி கொடுக்குற, நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் 1.5 மணி நேரம் மின்வெட்டு காரணமாக இருளில் மூழ்கியது. டீசல் இல்லாததன் காரணமாக ஜெனரேட்டர் இயங்காததால் அலுவலக பணிகள் முடங்கியதால் மக்கள் சேவை பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் படுகாயமடைந்த பெண் தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த மல்லிப்பட்டியில் குடிநீர் மற்றும் சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையின்றி அவதிப்பட்டு வருவதாக வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலகம் அருகே நூற்றுக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டைகள் குப்பையில் கொட்டப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி. வாக்காளர் அடையாள அட்டைகளை கைப்பற்றி குப்பையில் வீசியது யார் என வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி பெரும் விபத்து. எல்பிஜி டேங்கர் லாரி தீப்பற்றி எரிந்ததில் ஓட்டுநர், சுங்கச்சாவடி ஊழியர்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்த சோகம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தலைக்கவசம் அணியாத நிலையில் சாலை விபத்தில் உயிரிழந்தவருக்கான இழப்பீட்டுத் தொகையில் 10% குறைத்து வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தலைக்கவசம் அணியாததால் இழப்பீட்டை குறைத்து வழங்குவதே சரியாகும் என தனியார் நிறுவன ஊழியருக்கு இழப்பீடு கோரிய வழக்கில் தீர்ப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சிக்கம்பட்டி கிராமத்தில் மர்ம விலங்கு கடித்து 4 ஆடுகள் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடல் உணவு பதப்படுத்தும் நிறுவனத்தை சுற்றி 500 மீட்டர் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிப்பு. ஆலையிலிருந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் அம்மோனியா வெளியேற்றப்பட உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இதில் 20 வயதேயான ஒருவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருப்பது அம்பலம். பல்வேறு குளறுபடிகளுடன் நடைபெற்ற உதவி பேராசிரியர் தேர்வினை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என பட்டதாரிகள் மற்றும் தேர்வர்கள் வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் மூளையை தாக்கும் கடுமையான மலேரியா பாதிப்பு அதிகரிப்பு. கிழக்கு சிங்பம் மாவட்டத்தில் 3000 இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் 150 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி. கோவையில் கடந்த வாரம் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். கொலை நடந்த நாள் முதல் தலைமறைவாக உள்ள கணவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2 குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு மேலும் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் அடுத்த புட்லூரில் உள்ள கோவிலில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்ணிடம் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண் கைது. கைது செய்யப்பட்ட பெண் மீது 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கு நிலுவையில் இருப்பது விசாரணையில் அம்பலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் கோயில் ஆணி பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலம். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பள்ளி வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. மூத்த பிள்ளைகளை பள்ளி வேனில் ஏற்றுவதற்காக கையில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்ட நிலையில் கவனக்குறைவால் நிகழ்ந்த விபரீதம். ஆசிரியர் தகுதித் தேர்வை பாடவாரியாக நடத்த கோரிய வழக்கு. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதித் தேர்வை அவர்கள் நடத்தும் பாடத்தின் அடிப்படையில் நடத்துவது குறித்து பரிசீலிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். AI மூலம் வழங்கப்படும் போலியான தீர்ப்பு குறித்த தகவலை சகித்துக் கொள்ள முடியாது என கடும் வேதனை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குழு ஒன்றை அமைத்து ஆய்வு செய்ய இந்திய பார் கவுன்சிலுக்கு உத்தரவு. மும்பையில் உள்ள தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்தில் 87 கோடி ரூபாய் கடன் வழக்கில் AI மூலமாக வழங்கப்பட்ட தகவலை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. மணமகிழ் மன்றங்களில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அதிகாரிகளை தவிர வேறு யாரும் ஆய்வு நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் யூடியூபர்கள் மணமகிழ் மன்றங்களுக்குள் நுழைந்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதோடு மிரட்டல் விடுத்து பணம் கேட்பதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வனத்துறை உத்தரவின் பேரில் கோவை குற்றாலம் அருவி இன்று தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. கீழடி அகழாய்வில் இதுவரை 25 உரை கிணறுகள் கண்டெடுப்பு. வைகை நதிக்கரையோர பகுதியில் வாழ்ந்த பண்டைய தமிழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்த தொழில்நுட்ப அறிவு பெற்றிருந்ததை வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் பெருமிதம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மின்சார மொபிலிட்டி ஸ்கூட்டர்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரோந்து பணி. பயணிகளின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மின்சார மொபிலிட்டி ஸ்கூட்டர்களில் ரோந்து. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. சீறி பாய்ந்து வந்த காளைகளை ஆர்வமுடன் கண்டுகளித்த பொதுமக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,700 ரூபாய்க்கு வர்த்தகம். சென்னையில் வெள்ளி விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,60,000 ரூபாயாக வர்த்தகம். அபுதாபியைச் சேர்ந்த IHC நிறுவனத்துடன் இணைந்து ஒடிசாவில் 1,10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய அலுமினிய ஆலையை அமைக்க உள்ளதாக அதானி குழுமம் அறிவிப்பு. இந்திய உலோகத்துறையில் செய்யப்படும் மிகப்பெரிய அந்நிய முதலீட்டின் மூலம் ஆண்டுக்கு 20 லட்சம் டன் அலுமினியம் தயாரிக்க திட்டம். தமிழகத்தில் செயல்படும் 54 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மொத்தம் 22,000 டிப்ளமோ இடங்களில் 10,000 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. 56% இடங்கள் காலியாக உள்ளதாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல்.
பெங்களூருவில் சுமார் 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரதான மற்றும் துணை சாலைகளில் தெருவோரம் வியாபாரம் நடத்த தடை. பாதசாரிகளின் நடமாட்டத்திற்கு இடையூறு செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையோரம் வணிகர்களுக்கு தனி இடம் ஒதுக்கவும் நடவடிக்கை. இந்தியாவின் வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அசாம் மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதி. நீட் மறுதேர்வின் இயற்பியல் வினாத்தாளில் 2 பிழைகள் இருந்ததை அடுத்து தேசிய தேர்வு முகமை ஒரு கேள்வியை முழுமையாக நீக்கியும் மற்றொரு கேள்விக்கு 2 பதில்களையும் சரியானதாக ஏற்றுக்கொண்டும் விடை குறிப்பு வெளியீடு. இதனால் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் நீக்கப்பட்ட கேள்விக்கு முழு மதிப்பெண்ணும் மற்றொரு கேள்விக்கு சரியான 2 பதில்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்த மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிப்பு. மெக்சிகோவின் கெரட்டாரோ மாநிலத்தில் கனமழையின் காரணமாக பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். வெள்ள நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த கார் அடித்துச் செல்லப்பட்டது. இந்தோனேசியா நாட்டின் முலுக்கா கடல் பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். வியாழக்கிழமை ரிக்டர் அளவில் 7.4 அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகிய நிலையில் 2வது முறையாக நிலநடுக்கம். அமெரிக்க தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி உயிரிழந்த ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் உடல் அலங்கரிக்கப்பட்ட சவப்பெட்டியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பு. அயதுல்லா கமேனியின் சொந்த ஊரான மஷாத் நகரில் வரும் 9ஆம் தேதி உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. உக்ரைனின் ஜபோரிஜியா நகரில் நீச்சல் குளத்தின் மேற்கூரையை துளைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். நீச்சல் பயிற்சியின் போது நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 4 பேர் காயம், ஃபிட்னஸ் மையம் பலத்த சேதம். ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் கூகுள் சர்ச் மற்றும் குரோம் பிரவுசர் ஆகியவற்றை போன் தயாரிக்கும் போதே கட்டாயமாக இடம்பெற செய்ய வேண்டும் என மொபைல் தயாரிப்பு நிறுவனங்களுடன் கூகுள் ஒப்பந்தம் செய்தது குறித்த வழக்கு. பிற நிறுவனங்களின் வாய்ப்புகளை கூகுள் நசுக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் கூகுள் நிறுவனத்திற்கு 44,620 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ஐரோப்பிய நீதிமன்றம். நிலநடுக்க பேரழிவால் வெனிசுலாவின் பொருளாதார இழப்புகள் சுமார் 95,000 கோடி ரூபாயை தாண்டும் என மதிப்பீடு. பலி எண்ணிக்கை 2,295 உயர்ந்துள்ள நிலையில் காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி தொடர்கின்றன. மதுரை மாவட்டம் விளாங்குடி பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபர்களால் பொதுமக்கள் அச்சம். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 2 இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. எல் நினோ மாற்றத்தால் அதி கனமழை பொழியும் ஆபத்து காரணமாக பெருநாட்டின் 796 மாவட்டங்களில் 60 நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனம். உடனடி முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் பெரு அரசு நடவடிக்கை. இன்று கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. நாளை கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு.